பண்ணல. நான் நோட் பண்ணல. இருக்கலாம். அப்படியா? சரி, நான் அதுக்கு எப்படிங்களா தம்பி இருக்கலாம். மொத்தத்தில் இப்போ நம்ம பலபடி படத்துக்கே வருவோமே. கோட்ஸ் படத்தை பொறுத்த அளவுக்கு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். வெங்கட் பிரபு ஒரு நல்ல பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். மங்காத்தா, மாநாடு, சரோஜா இந்த படத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வராதிங்க ரசிகர்கள். எப்படி இந்த படத்துக்கு நீங்கள் மார்க் 0 கொடுப்பேன் சார். அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுமாராக இருக்குது. என்னன்னா உங்களுக்கு எதுக்கு நான் அவ்வளோ சொல்லணும்னா இவனுக்கு ஒரு 2 மார்க் வன்மத்தினால சொல்கிறீங்களா? இல்லை, விஜய் எனக்கு பிடிக்குமே. விஜய் ஃபேன் தான் நீங்க. இல்ல ஒரே நிமிஷம் இதுக்குதான் இதுங்கிறதுனால இல்ல சார் இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் யூடியூப் காரங்களுக்கு ஒன்னே நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை நான் சொல்றேன். இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க ஏன் விஜய் மேல கோபமாங்கிறாரு. இதுக்குதான் நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்லை. சொல்ற பாயிண்ட் புரியுதா? நான் என்ன சொல்றேன், மாஸ்டர் சூப்பரா கொண்டாடினாங்க. விஜய் எனக்கும் பிடிக்கும். ஏன் கோவம் இல்லை? இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். எனக்கு விஜய் மேல கோபம் கிடையாது, ப்ரொடியூசர் மேல கோபம் கிடையாது, டைரக்டர் வெங்கட் பிரபு மேல தான் எனக்கு கோபம். ஏன் இவ்வளவு பெரிய டீமை வச்சு நீங்க பெட்டரான ஒரு படம் கொடுத்துடக்கூடாது? இப்போ மங்காத்தா நீங்க ஸ்கிரீன்லேயே 10 ரூபாய் நான் பார்த்தேன். மாநாடு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் படம் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து மட்டும்தான் வந்து 0ன்னு சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, அது அவங்களுடைய கருத்து. என் கருத்து நான் சொல்லணும். படங்களுக்கு நீங்க சொல்லும் போது ஒரு படத்துக்கு நீங்க 0ன்னு சொல்லவே இல்லையே. குறிப்பா இந்த படத்துக்கு மட்டும் 0ன்னு சொல்றீங்க. அப்ப இனி யாருன்னு அவர் தெரியாது நினைக்கிறேன். என் சேனல் இந்த இருக்காரு தம்பி, அவர் ஃபுட்டேஜ், என்னோட ஃபுட்டேஜ் 1000 ஃபுட்டேஜ் இருக்கு, அதை பாருங்க. அது என்ன சொல்ல என்னன்னா 0னா அந்த கதை ஸ்பீடு இல்லை. எப்படி மாஸ்டருக்கு அப்புறம் விஜயுடைய படம் எல்லாமே ஸ்லோவாக இருக்குது. இன்னொன்று பெட்டராக ஒரு கதையை செலக்ட் பண்ணி விஜயை வந்து கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம். மாஸ்டருக்கு அப்புறம் தொடர்ந்து ஃபெயிலர் தானே. என்ன சொல்கிறீங்க? வெங்கட் பிரபுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அடுத்த படம் நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் சார். ஒரு சினிமா ரசிகர்கள் சார்பாக, சமூக ஆர்வலர் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். வெங்கட் பிரபு சார், அடுத்த படம் சூப்பராக பண்ணுங்கள். விஜயை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு படம், அதுக்கப்புறம் அரசியலுக்கு போகிறாரு. அரசியல் போயிட்டு வந்தால் கூட ஒரு சூப்பர் கதையை ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராமையா சரோஜராஜ். யூடியூப் மூலியமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றே ஒன்று அந்த லைன் மட்டும் நான் சொல்கிறேன். அப்பா விஜய் வந்து மோகன் வில்லன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ட்ரெயின் சீனை காட்டுறாங்க, பாம்பு வச்சு வெளியே வைக்கிறாங்க, அவரு தப்பிச்சு போயிருது. இது ராஜதுரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் வந்து விஜயுடைய பையனை மோகன் கடத்திட்டு போய் எதிரியா உருவாக்குறாரு. யாரு? விஜய்க்கு எதிரியா. இது நான் இப்போ சொல்கிற லைன் புரிஞ்சுக்கிடுங்க. இது நீங்கள் எம்ஜிஆர் காலங்களில் இருந்து நீங்கள் பார்க்கலாம், வரிசையாக நீங்கள் பார்க்கலாம். வித்தியாசமான ஒரு கதை இல்லை. கோட்ஸை பொறுத்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி. ஏன்னா வெங்கட் பிரபுடைய பெரிய ரசிகனா. அவருடைய மங்காத்தாவாக இருக்கட்டும், மங்காத்தாலாம் ஸ்க்ரீனில் ஒரு 10-15 ட்ரிப்புக்கு மேலே நான் பார்த்தேன். அதே மாதிரி இப்போ மாநாடு என்ன ஸ்க்ரீன் பிளே, என்ன கதை. அப்போ விஜய்ங்கிறவர் வந்து அரசியலுக்கு போகிற எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அரைச்சமாகவும் அரைகிறீங்க. ராஜாதோர் அப்படியே அந்த கதை தான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஆனந்தராஜ் கடத்திட்டு போவாப்புல, அதுவும் டபுள் ஆக்ஷன் தான் விஜயகாந்த். எப்படி அதை நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணும் போது அந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கதைம்பாங்களா, அது கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போய் இருந்திருக்கலாம். அது நிறைய இடங்கள்ல லாக் ஆகும். மக்கள் வந்து எதிர்பார்த்த படம் இது. ஸோ கூட்டம் பயங்கரமாக இருந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்ல படம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கூட்டம் வசூல் இதை பொறுத்த அளவுக்கு ஒரு 6-7 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நல்லா இல்லைன்னா கூட ஏன் நல்லா இல்லைன்னு பார்க்க போவாங்க. என்ன சொல்கிறீங்க? கலெக்ஷன் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 300 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக கோட்ஸ் படத்தை பொறுத்தளவுக்கு 1000 கோடி ரூபா தொடும். அப்போ இது வந்து சாதனை கிடையாது, இது வந்து திருட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு 500 ரூபா கொண்டு வந்து கஷ்டப்பட்டு ஹோட்டலில் வேலை பார்த்து 500 ரூபா அவன் என்ன நினச்சி வரான். தலைவனை ஒரு வித்தியாசமாக பார்க்கணும், ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கணும். அப்போ கொடுத்து பார்க்கும்போது 500 ரூபா செலவு பண்ணி வந்து படம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னா அது ஒரு ஏமாற்றம் தானே. இது ஒரு திருட்டு தானே நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் நினச்சா நல்லா எடுக்கலாமே, உங்களுக்கு என்ன குறை? கல்பாத்தி அகரம், அர்ச்சனா கல்பாத்தி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை கோடியோன்னு கேட்குறாங்க. ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது இப்போ இவங்களை வச்சு ஒரு 50 நிமிஷம் ஒரு கதையை வெங்கட் பிரபால ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீ ஏன் அந்த தொழில் பண்ணணும்? பாயிண்ட் புரியுதா நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் அசிஸ்டன்ட் யூனியன் டேட் யூனியனில் போனீங்கன்னா கதையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடிச்சுக்கிட்டு விஜய் சார் இப்போ அதே மாதிரி நீங்கள் ஹிட்டு கொடுத்த டேரக்டர் சரிங்க, 2 படம் 3 படம் வரிசையாக ஹிட்டு கொடுத்துருக்குறீங்க. விஜய்க்கு வந்து மாஸ்டருக்கு அப்புறம் எல்லாம் ஃபெயில் இருக்கும். கலெக்ஷன் ரீதியாக ஓகே, அது உள்ளே என்ன இருக்குது? நான் இப்போ அதுதான் நான் கேட்குறேன். என்ன சொல்கிறீங்க?
அப்போ வந்து ஒரு டீம் சேரும் போது, வெங்கட் பிரபு சேரும் போது நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணி அரசியல் போகிறாரு. அது ஏன் பண்ணல வெங்கட் பிரபு பார்த்து ஒரே ஒரு கேள்வி. விஜய் சாருக்கு வந்து கடைசி ட்ரிபியூட் படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அடுத்த ஒரு படம் பொலிட்டிக்ஸ் இல்லை, பண்ணல. அதுதான் நான் சொல்கிறேன் தம்பி. விஜய் படத்திலே இப்போ தொடர்ந்து மாஸ்டருக்கு அப்புறம் எல்லாம் சுமாராக தான் இருந்தது. அந்த சுமாராக இருக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதோடு சுமாராக இருக்கும், மொக்கையாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். வெயிட் இல்லை தம்பி. என்ன பண்ணுறாங்க, அப்பா மகனை அடிக்கிறாங்க, உருளுவாங்க. திடீர்னு சேபாகத்தில் 1000 2000 பேருக்கு பாம்பு வச்சு அவ்வளோ பேரும் கொல்ல போகிறாங்கிறா. ஒன்று கண்டென்ட், அது என்ன சொல்லுவாங்க, அந்த செயின் மாதிரி போக மாட்டேங்குதுன்னு நான் சொல்லுவேன். டிஜிலாம் கொடுத்து டெக்னிக்கல் வைஸில் வந்து விஜய் சார் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அதில் காட்டியிருக்காங்க தம்பி. அது ஒர்க்கு நல்லா இருக்குது. இப்போ யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் நல்லா இருக்குது. RR எல்லாமே நல்லா இருக்குது தம்பி. அந்த கதை லாக் ஆகுது. அது இன்ட்ரோல் வரலாம், உட்கார முடியல. ஐயோ, வெங்கட் பிரபு சார்லாம் பக்கத்தில் இருந்தாருன்னா அவரையும் குத்திட்டு நானும் குத்தி செத்துருப்பேன். அந்த அளவுக்கு இன்ட்ரோல் வர. ஐயோ, கொடுமைன்னா கொடுமை. சரி, அதுக்கப்புறம் சின்ன விஜய் வராப்புல. அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுவும் எல்லாரையும் போட்டு வெட்டுறது குத்துறது ரொம்ப அரக்கனாக கட்டியிருக்காப்பு. விஜய் ரசிகர்களுக்கே பிடிக்காது. ஸ்கிரீனில் போய் சட்டையை பிடிச்சி அடிச்சிடலாமல் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடூரமான வில்லனாக காட்டியிருக்காங்க. அப்பா இது விஜய்க்கு வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மகனுடைய பெர்ஃபார்மன்ஸு அவ்வளோ கொடூரமாக எல்லாரையும் குத்துறது, ஹீரோனியை கழுத்தை அறுக்கிறது. விஜய் ரசிகர்கள் பிடிக்குமா? என்னடா நம்ம தலைவனை எப்படி காட்டிட்டாப்புல. மங்காத்தாங்க ஒரு வார்த்தை சொல்கிறேன். மங்காத்தால கம்ப்ளீட் பக்காவான வில்லன் ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர. அது எவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பண்ணியிருப்பார் ஓவர் ஆக்டிங் சொல்கிறேன் அந்த 2வது விஜய். இது எப்படி நம்ம நல்லாவும் சொல்ல முடியும்? அதுதான் சொல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, சிறுவா பத்திரிகை வசூல் ஆயிரம் தம்பி. நான் பின்னே நான் சொல்கிறேன், வசூல் இன்னைக்கு 300 கோடி ரூபா பட்ஜெட்னா 1000 கோடி ரூபா தொடுவோம். ஆனால் இது வந்து ஏமாற்றி உள்ளே வர வைக்கிறது தானே ஆடியன்ஸை. இப்போ நான் 1000 ரூபா செலவு பண்ணிட்டு வரேன்னா திருப்தி இல்லையே. இப்போ மாஸ்டர் மாதிரி சூப்பர் படம்னு என்னால் சொல்ல முடியல. தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் சாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவர் வந்து விஜயகாந்த் சார். அவருக்கு இந்த திரைப்பயணம் முடிய போதுங்கிறதுனால அவரை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, அது அவருக்கு ஏன் நன்றி சொல்ல ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதாவது ராஜதுரையுடைய கதை தான் இது. அப்பா பையன், அதுலேயும் அதே மாதிரி 2 விஜயகாந்த். எப்படி இன்றைக்கி வந்து மோகன் வந்து இன்னொரு விஜயை கொண்டு போய் வளர்க்குறாரு அப்படின்னா, அதில் வந்து ஆனந்தராஜ் கொண்டு போய் வளர்ப்பார். இதுதான் சரிங்க. நீங்கள் அந்த கதையை எடுங்க, தப்பாக நான் சொல்ல வரல. ஸ்க்ரீன் பிளே ஒரு போர் அடிக்காமல் போகணும்ல. திடீர்னு பேசுகிறாங்க, இன்ட்ரோல் வர பேசிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க ஃபேமிலியாக. இது எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியும்? அதாவது மொத்தத்தில் தளபதிங்கிற வந்து எஸ்கேவுக்கு வந்து அதை வந்து நான் விட்டுட்டு போகிறேன்னு எனக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதிங்கிற பட்டத்தை வந்து எஸ்கேவுக்கு கொடுப்பாரா? இல்லை, அது ஒரு சீனுக்கு வராப்புல. லாஸ்ட்டில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒரு சீனுக்கு வராப்புல. ஒரு சீன் சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட்டுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அந்த மாதிரிலாம் அர்த்தம் இல்லைங்க. அது நம்மளாம் எடுத்துக்கணும். அவர் இப்போ எலெக்ஷன்லாம் தோற்றா சினிமாவுக்கு வந்தானே ஆகணும். ஒரு 2 வருஷம் விலகி இருக்கிறார், அவ்வளோதான். எலெக்ஷனில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகிறாரு வந்தால் தான் தெரியும். மன்னாதி மன்னன் இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இன்றைக்கி அப்படி நிற்கிது. 1 லட்சம் பல்பு 1000 வாட்ஸும்பாங்களா, அதோட இன்றைக்கி டிஎம்கே நிற்கிது. இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் பிரிஞ்சு இருக்குது. எப்படி அப்போ இதை மீறி இவர் வரணும். அது 26ல் வர முடியுமா? 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் சினிமாவுக்கு தான் வருவார். கவலைப்படாதீங்க விஜய் ரசிகர்கள். படத்தில் ஏதாவது அரசியல் சார்ந்த வசனங்கள் ஏதாவது காட்சிகள்? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே. லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த ஜெயிலர் படத்தில் மகனை கொள்கிறான், நம்ம இந்தியன் படத்தில் கொள்கிற மாதிரி மகனை ஷூட் பண்ணதுக்காண்டி அவன் தங்கச்சியை கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருப்பார். யார்? பையன் விஜய். அப்பா விஜய் வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸர். கொண்டு தான் அவனு வேறு வழி இல்லை. ஜெயிலர் படம் மாதிரி எப்படி 2020 அப்போ இதில் வந்து இவர் அப்பா விஜய் வந்து மகாகிட்ட என்ன சொல்கிறாப்புலன்னா, நீ யார் ரசிகர்? அப்போ எல்லாரும் எவ்வளோ டோனியை தான் அந்த பொண்ணு சொல்லணும்னு, நான் தலை ரசிகர் அப்படிங்கும். அது எதனாலன்னா தலையை வச்சு அவர் அடிக்க சொல்லுவாப்புல. தலையை வச்சு அந்த சின்ன விஜய் இப்படி அடிக்கும் போது இவர் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுவார். இது எப்படி ரசிகர் மாதிரி கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்போ நான் சொல்லும் போது அப்படியே நம்ம துபாய் கையில் நம்மளே சுட்டு செத்துடலாமான் இருக்கும். எதுக்கு நான் வருத்தத்தில் நான் சொல்கிறேன்னா தம்பி, இவ்வளோ ஒரு டீம் அமைஞ்சு, இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அமைஞ்சு, இவ்வளோ ஆர்டிஸ்ட் அமைஞ்சு, ஒரு பெட்டராக ஒரு 50 நிமிஷம் ஒரு படம் உங்களால் பண்ண முடியலையே. இந்த ஒரு வருத்தத்தில் தான் நான் பேசுகிறேன். 2026ல் சிஎம் ஆகிடுவாரா இல்லை வந்து எதிர்கட்சி தலைவராக? இல்லை சார், நான் இப்போ ஓப்பனாக நான் சொல்கிறேன். இதில் வந்து விஜய் ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் விஜய் சார் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவரால் சக்ஸஸ் கொடுக்க முடியாது அரசியலில். ஏன்னா அவரே ஜெயிக்கிறது பெரிய விஷயம். ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஏன்னா அவள் அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது. எப்படி அரசியலுங்கிறது வந்து சீரியஸாக நான் சொல்கிறேன் சார். ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா கூட அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய கட்சியில் தான் அவங்க சேர்ந்தாங்க.
அந்த மாதிரி உழைப்பு இவர்கிட்ட இருக்கா? இன்னைக்கு டிஆர்ஆர் டிவியில் வரும் இல்லை, அதுதான் சொல்லுவேன். டிஆராக இருக்கட்டும், சிவாஜி ஐயாவாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் கமல் சாராக இருக்கட்டும், மன்சூர் அலியான், இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்து என்னாச்சு? இப்போ இவர் அதுதான் சொல்கிறேன். இப்போ பின்னாடி இருந்து உஸ்பி ஏற்றுறாங்கன்னு சொல்லலாம். நீ அங்கே போய் அசிங்கப்பட்டு வரக்கூடாது. எல்லாருமே தமிழ் சினிமாவில் வந்து சினிமாவில இருந்து மிகப்பெரிய ஒரு அரசியலில் வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஜெயிச்சது 2 பேர் தான் சார்.